ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிரேவி ரெசிபிங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி. அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கடலையை வந்து நல்லா 2-3 hours கிட்ட சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் கிட்ட நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் கிராம்பு, 2 பீஸ் பட்டை, கொஞ்சமாக பே லீஃப், ஒரு கற்பாசி, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பும் ஆட் பண்ணிட்டேன். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடுறேன். சிவப்பு மிளகாய் 1 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கடலையில் சேர்க்கலாங்க. ஸோ நான் மொத்தமாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கைக்கிட்ட வந்து கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணுறேங்க, அதையும் இதோட போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். கூட 1 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே வந்து வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நான் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மையை அரைச்சிக்கலாம். இப்போது திரும்ப அதே கடாயில் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட வந்து பசும் நெய் விடுறாங்க. ஒரு கேப்சிகத்தையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட நம்ம வதக்கிக்கலாம். இப்போது அந்த வெங்காயமும் கேப்சிகமும் நல்லாவே வந்து கீழே வதங்கிடுச்சுங்க. இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். திரும்ப அதே பேனில் 1 ஸ்பூன் கிட்ட நான் கீ ஆட் பண்ணுறேங்க. இப்போது கீ மெல்ட் ஆனதும் 1 ஸ்பூன் கிட்ட நான் ஜீரகம் ஆட் பண்ணுறேங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் இப்போது இது கூட நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 minutes கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கடலை ஊற வச்சுருந்தேன்லங்க, பாயில் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் நான் இதை பாயில் பண்ணும்போது வச்சுருங்க தண்ணிங்க, அதையும் இதோடய நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல கேப்சிகம் அண்ட் ஆனியன், இது ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிடுறேன். நான் 1 ஸ்பூன் கிட்ட வந்து வெல்லம் ஆட் பண்ணுறேங்க டேஸ்ட்டுக்காக. நீங்கள் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து திரும்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது, நெய்யெல்லாம். ஸோ இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கிட்ட க்ரஷ்டு வந்து கஸ்தூரி மேத்தி நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பீனட் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.